12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.5 8ஆம் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி காண்க என லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு முதல்ல எழுதிடலாம். சமன்பாடானது அதாவது சார்பானது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் எக்ஸின் அடுக்கு எக்ஸ். 0 பிளஸ்ன்னா 0வின் மிகை மதிப்புகளாக அமையும். இதில் எக்ஸின் அடுக்கு எக்ஸ் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது எக்ஸுக்கு 0ன்னு பிரதியிடும் பொழுது 0 அடுக்கு 0ன்னு கிடைக்குது. இது ஒரு தேரப்பெறாத வடிவமாகும். இப்போ தேரப்பெறாத வடிவமாக கிடைச்சது அப்படின்னா லோபித்தாலின் விதியை பயன்படுத்துவோம். லோபித்தாலின் விதியை பயன்படுத்தணும் அப்படின்னாவே நமக்கு பின்ன வடிவத்தில் சார்பானது இருக்கணும். இங்கே பின்ன வடிவத்தில் இல்லை. அப்போ பின்ன வடிவமாக மாற்றுறதுக்கு முதல்ல என்ன செய்யலைன்னா அடுக்கில் ஒரு மதிப்பு இருந்தது அப்படின்னாவே நம்ம மடக்கை எடுத்து தான் அதை சுருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மடக்கை எடுக்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸின் அடுக்கு எக்ஸை சார்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம முதல்ல எடுக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸின் அடுக்கு எக்ஸ் என்க. இருபுறமும் மடக்கை எடுக்க லாக் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாகு எக்ஸின் அடுக்கு எக்ஸு அடுக்கு முன்னாடி கொண்டு வந்துடும். எக்ஸ் பெருக்கல் லாக் ஆஃப் எக்ஸு எக்ஸ் பெருக்கல் லாக் ஆஃப் எக்ஸு. இப்போ லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பின்ன வடிவத்தில் இல்லை. இப்போ பின்ன வடிவத்தில் கொண்டு வரதுக்காக மடக்கை லாக் எக்ஸை மட்டும் தொகுதியில் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய எக்ஸை நாம் கீழே கொண்டு வந்துடலாம். பகுதிக்கு கொண்டு வரப்போ 1/xன்னு எழுதிக்கலாம். 1/x. இப்போ பின்ன வடிவத்தில் அமைஞ்சதுனால இதுக்கு மேலே நம்ம லோபித்தாலின் விதியை இங்கே பயன்படுத்தலாம். சுருக்கும் பொழுது லாக் எக்ஸ் 1/x என்பதை வகையிடத்தக்கதற்கு தகுந்த மாதிரி எக்ஸின் அடுக்கு -1ன்னு எழுதிக்கலாம். இருபுறமும் லிமிட் எடுக்கும் பொழுது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எல்லையானது 0 பிளஸ் எக்ஸின் அடுக்கு எக்ஸு. இதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம், லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதியிருக்கிறோம். வலதுபுற மதிப்பானது அதே லிமிட் மதிப்பு எல்லை மதிப்பு எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் லாக் எக்ஸு பவர் பை எக்ஸின் அடுக்கு -1. இதை பின்ன வடிவத்துக்கு கொண்டு வந்த வேட்டி எல்லை மதிப்பை பிரதியிடலாம். லாகு 0 எனும் பொழுது மதிப்பு 0 ஆகும். லாகு 0 எனும் பொழுது மதிப்பு இன்ஃபினிட்டி. எக்ஸின் அடுக்கு -1. இந்த எக்ஸின் அடுக்கு -1 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 1/x. அப்போ 1/0 என பிரதியிடும் பொழுது மதிப்பு இன்ஃபினிட்டிவ் ஆகும். எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா இது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி. 0 ப்ளஸ் அப்படிங்கிறதுனால தொகுதி மதிப்புக்கு லாக் 0 ப்ளஸ்ன்னா -இன்ஃபினிட்டின்னு, லாக் 0 ப்ளஸ்ன்னா லாக் 0 மைனஸ்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் அமையும். எதிர்குறியில் மதிப்புகள் அமையும். எனவே தொகுதிக்கு பதிலாக -இன்ஃபினிட்டியும் பகுதியின் மதிப்பு இன்ஃபினிட்டி தான் கிடைக்குது. -இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம் தேரப்பெறாத வடிவமாக அமைந்துள்ளதால் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தலாம். லோபித்தாலின் விதிப்படி மதிப்பானது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் எக்ஸின் வகையீடானது பகுதியை தனியாக தொகுதியை தனியாக வகையீடு செய்யணும். 1/x. எக்ஸின் அடுக்கு -1 வகையீடு -1 முன்னாடி வந்துடும். பெருக்கல் எக்ஸின் அடுக்கு -1 இதை சுருக்கும் பொழுது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1/x -1 பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் -1 எனும் பொழுது மதிப்பானது -2. இதை சுருக்கலாம். சுருக்கி அதுக்கு அடுத்து எல்லையை பிரதியிடலாம். 0 ப்ளஸ் 1/x எழுதிக்கலாம். 1/x பவர் -2 அப்படிங்கிறது என்னதுன்னா -1/xின் அடுக்கு 2. இதை மாற்றி அமைக்கும் பொழுது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1/x வகுத்தில் இருக்கிறத பெருக்கலுக்கு கொண்டு போகிறப்ப -x²/1ன்னு கொடுத்துடலாம். ஒரு எக்ஸ் கேன்சல் ஆக போக மீதம் ஒரு எக்ஸ் நமக்கு அந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. எனவே மதிப்பானது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1 பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் -x. எக்ஸிற்கு பதிலாக -x பெருக்கல் 1ன்னு இருக்கிற மாதிரி தான். இதில் 0 என பிரதியிடும் பொழுது மதிப்பு 0. இது தேரப்பெறாத வடிவம்லாம் கிடையாது. 0ங்கிற மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருது. எதனுடைய மதிப்பு 0 கிடைச்சது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸின் மதிப்பு. இந்த இடத்துல தேற்றத்தை ஒன்று பயன்படுத்துகிறோம். 7.6ஆம் தேற்றம், அதாவது 6வது தேற்றத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி லிமிட்டும் எல்லைகளும் இருக்கும் பொழுது லாகு முன்னாடி கொண்டு வந்துட்டு எல்லையை உள்ளார கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த தேற்றத்தில். அப்போ லாகு வெளியில் எழுதிட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஒரு ஜி ஆஃப் எக்ஸ் வலதுபுற மதிப்பானது 0. லாகில் எந்த ஒரு மதிப்புமே அடிமானத்தில் இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்னா இருக்கிறதா மீனிங். இப்போ மடக்கையில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை அடுக்குக்கு நாம் மாற்ற போகிறோம். அப்படி அடுக்குக்கு மாற்ற பொழுது இடதுபுற மதிப்பில் என்ன ரிசல்ட் இருக்குதோ அது ஆன்சராக வரும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்
வலதுபுறம் மதிப்பை பொறுத்த வரைக்கும் அடிமானத்தில் இருக்கக்கூடியது இங்கே மதிப்பில் வந்துடும் இ பவர் 0 இருக்கிறதுனால 0. இ பவர் 0 மதிப்பு 1. அதே போல் லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸின் மதிப்பை பிரதியிடும் பொழுது லாக் 0 ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் என்பது என்ன? எக்ஸின் அடுக்கு எக்ஸ் இ பவர் 0 மதிப்பு 1 ஆகும்.